ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு. இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு அதனால தான் நான் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூல் தான் அங்கே போய் நான் கேட்டேன் அந்த பிரின்ஸிபால்கிட்ட. நான் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும், ரீல்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அதுக்கு என்ன சொன்னார்னா, அவர் இங்கே இருக்கிற பியூனுக்கே வாட்ச்மேனுக்கே என்னன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். டிகிரி முடிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நின்று ரீல்ஸ் பண்ணால் அவங்க டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொன்னார் அந்த பிரின்ஸிபால். நான் கேட்குறேன், அவரை அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க வயல் நிலம் ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றுட்டு தான் ஆனாவனா கூட படிக்காத அந்த பிள்ளைங்களோட அம்மா அப்பா வந்து கட்டுனாங்க. அப்போ அவர் சொல்ல வேண்டியதானே, ஆனாவனா கூட தெரியாத நீங்களே உங்கள் பசங்களை படிக்க வைக்காதீங்க, உங்கள் வயலெல்லாம் விற்றுட்டு நீங்கள் படிக்க வைக்காதீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு அப்போ கேட்க வேண்டியதானே. திருவள்ளுவர் 1330 குறள் சொன்னார். அவங்க அப்பா அம்மா அவரில் என்ன டிகிரி முடிச்சிருந்தாரா? இன்றைக்கி ஆண்டாண்டு காலமாக அந்த திருக்குறள் தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிற்கிது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கு வாழ்வியலாக. அதேமாரி அப்துல் கலாம் ஐயா இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மா என்ன டிகிரி முடிச்சிருந்தாங்களா? உலகமே வியந்து நிற்கிற அளவுக்கு அவர் விஞ்ஞானியா இல்லையா? அவர் அதான் கேட்டார். அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த யூடியூப்பில் வந்து எல்லாருமே மோட்டிவேஷன் கொடுக்குறாங்கன்னா இங்கே எல்லோரும் அலட்சியப்படுத்தாதீங்க. யாரும் உங்களுக்கு கொடுக்குறா மோட்டிவேஷனே? யாரும் கொடுக்க மாட்டாங்க. முன்னேறினா யாருக்கும் எவனுக்கும் பிடிக்காது. நீங்கள் இதில் வந்து சொல்கிறாங்களே ஒவ்வொருத்தவங்களும், அதெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு தகுந்தது. நீங்கள் அவனும் புத்திமதி கூட காசு கொடுத்தா கூட சொல்ல மாட்டானுங்க. இதில் வர்றவங்க எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சதான். இதெல்லாம் யார் யாருக்கு மாமியார் இல்லையோ அவங்களுக்கு ஒரு மாமியாராகவும், ஒவ்வொருத்தவங்க சொல்கிற கருத்து யார் யாருக்கு அப்பா அம்மா இல்லையோ அது ஒவ்வொருத்தவங்க சொல்கிற கருத்து அப்பா அம்மாவும் அண்ணன் தம்பியாகவும் உறவுகளுமாக தான் இங்கே இதில் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. ஏதோ ஆடுறாங்க பாடுறாங்கன்னு, அது ஆடுறாங்க பாடுறாங்கன்னு மற்றவங்களுக்காக தான். ஒவ்வொருத்தவங்களும் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளார வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டு சிரிப்பாக சிரித்து சின்னப்பட்டு தான் இதில் வந்திருக்காங்க. அவ்வளோ அலட்சியமாக சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்லை, யாருக்கும் அறிவும் கிடையாது. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே அறிவும் இல்லைன்னு சொல்கிறேன்னா அவங்கள திட்டலை, அதுக்கானது யார் யார் புரிஞ்சிக்கலையோ அவங்களுக்கு தகுதியான சிந்தனை பகுத்தறிவு இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரி உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன ஆத்திரம்னா, இந்தமாரி ஒருத்தர் பசங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்கிறதுக்கு கூட டிகிரி முடிச்சிருக்குன்னு சொன்னாரே, அந்த ஆத்திரம் தான். ரெண்டாவது, நாளைக்கு பசங்க மார்க் எடுக்கலன்னு ட்ரெயின்லையும் பஸ்ஸுலையும் எவ்வளோ பேர் குறுக்க போய் விழ போகிறாங்க, சாவ போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி டெய்லி அம்மா அப்பா சொல்கிறதுனால தான் நிறைய குழந்தைங்க திருந்துது, நிறைய பேர் திருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்திலே இப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் யார் வந்து படிக்கிற பசங்களுக்கு உதவி செய்வா? எதை நோக்கி வாழ்க்கை போகுதுன்னே எனக்கு தெரியல. நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து இது வரைக்கும் 3000கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. இதில் ஒருத்தவங்க கூட சொந்தக்காரங்க கிடையாது. 5 பேரை 10 பேர் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, நான் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை. எல்லாம் யார் யாரோ தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லாம் நான் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கங்க. இதை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இதுதான் உண்மையான கருத்துக்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட நல்ல செல்லு இல்லை, நல்லா அழகாக மேக்கப் போட்டுட்டு வெள்ளை வெள்ளேர்னு அழகாக ஒரு பிரைட்டாக வந்து உங்களுக்கு கவர்ற மாதிரிலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் திறமையும் இல்லை, அந்த அளவுக்கு எதுவும் நிலையும் கிடையாது. நான் இவ்வளோ தான், நான் சொல்கிற கருத்துக்கெல்லாம் உண்மை. தயவு செஞ்சு அதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்குங்க. நானும் உங்கள் உறவுகளில் நானும் உங்களில் ஒருத்தி. நான் வேறு யாரோட பெரிய ஆள் கிடையாது. என்ன தான் செஞ்சாலும் 6 அடி தான் எல்லாருக்குமே. அதுக்குள்ளார மன நிறைவுக்கு தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் எல்லோரும் போராட்டம். அதில் கஷ்டப்படாமல் நீந்தி ஜெயித்து வர்றதுக்கு தான் வாழ்ந்து அனுபவிச்சுங்க. சொல்கிற ஒவ்வொரு அறிவுகளையும் தயவு செஞ்சு ஏற்றுக்கங்க. யார் மனசையும் நான் புண்படுத்துறதுக்காக நான் பேசல. தயவு செய்து இந்த கருத்துக்களெல்லாம் எல்லோரும் ஏற்றுங்க.